பச்சை விளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோயா தொக்கு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, கிராம் வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலரி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்லாக்கொட்டை எடுத்துக்கலாம். அந்த பல்லாக்கொட்டை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பல்லாக்கொட்டையும் நம்ம வந்து சோயாவையும் வந்து கொட்டி கலரிக்கலாம். சோயா கொட்டி வச்சு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா வந்து நம்ம வதக்கியாச்சு. இது கூட வந்து என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், பெருங்காயம் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு கலரி விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தண்ணி சுண்டிட்ட பிறகு நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். தண்ணி சுண்டிட்டா பரண்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். சாரி, பரண்டை தொக்கு இல்லை, சோயா தொக்கு வந்து ரெடி ஆகிடும். நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம வந்து சோயா பரட்டல் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.